ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கணும், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம்னா, காலையில் ரொம்ப சிம்பிளாக டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்க டீ காஃபி குடிக்கும்போது ஸோ இதில் அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் இதில் இருக்குது. ஸோ கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்கும்போது ஸ்கின்னோட ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க வெயில் இருக்கக்கூடிய அந்த கோடை காலங்கள்லையோ இல்லை பனிகாலங்கள்லையோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ட்ரை ஸ்கின் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதில் முக்கியமாக பேசிக்காக நிறைய பேருக்கு இருக்கிறது இந்த ட்ரை ஸ்கின் தான். ட்ரை ஸ்கின் இருக்கே, இதை எப்படிங்க நான் சரி செய்யலாம்? ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருக்கா? ஒரு சிலர் ட்ரை ஸ்கின்னு சொல்கிறோம், ஒரு சிலர் ஆயிலி ஸ்கின்ங்க, எனக்கு தொட்டாலே நான் குளிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கணும், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சம்மராக இருந்தாலும் விட்டராக இருந்தாலும் சருமம் ரொம்ப பாதிக்கப்படுது இல்லைங்களா? கொஞ்ச நேரம் நான் வெளியில் பனியில் இருந்துட்டு வந்தேன், என்னோடய ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகிடுச்சிங்க, அப்படியே பிளாக்காக மாறிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்கின், இந்த ஸ்கின் ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு எப்போவுமே எல்லா கிளைமேட்டுக்குமே நம்ம பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம என்ன தான் ஒரு சொல்யூஷன்? எப்போ பார்த்தாலும் நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க, ஏதாவது ஒரு லோஷன் யூஸ் பண்ணுறேன், எல்லாரும் மாதிரி என்னால் வெளியில் போயிட்டு வர முடியல. ஸோ ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் நம்ம செய்யணுங்க. உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலான்னா, காலையில் ரொம்ப சிம்பிளாக டீ காஃபி குடிக்கிறீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறவங்க டீ காஃபி குடிக்கும்போது இன்னும் அது ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதனால் காலையில் வெந்நீரில் 1 ஸ்பூன் நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்யை சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இது நல்லது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க காலையில் வெந்நீரில் கொஞ்சம் நெய் கலந்து குடிக்கும்போது சருமம் நமக்கு நல்லாவே பொலிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம் இருக்குனாலும் இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வெந்நீரில் கொஞ்சம் நெய் கலந்து நெய் சேர்த்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வரும்போது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்ஸ் வகைகள், அதுக்கப்புறம் சீட்ஸ், விதைகள், இதை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை ரெகுலராக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெய்லி நம்ம எடுத்துக்கணும். இது தண்ணீரில் கலந்து குடிக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் நம்ம சாப்பிட்றனாலும் அதில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசை மாவில் கலந்து அதோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜன் இதில் இருக்குது. ஸோ கொலாஜன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்கும்பொழுது ஸ்கின்னோட ட்ரைனஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தாங்க கருப்பு எள்ளு, வேர்க்கடலை, இதுவுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது ட்ரை ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகுது. நிறைய பேர் தண்ணீர் கூட குடிக்கிறது இல்லை. ஸோ சரியாக தண்ணீர் குடிக்காததுனாலையும் என்ன ஆகும்னா ட்ரை ஸ்கின் வருது. நிறைய பேருக்கு ட்ரை ஸ்கின் வருது. நான் ஆஃபீஸ்லேயும் ஏசிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், வீட்டில் வந்தாலும் நைட் ஏசியில் போட்டு தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா சருமத்தில் இந்த ட்ரை ஸ்கின் ஏற்பட்டு அதனாலேயும் சில தொந்தரவுகள் வருது. தண்ணீர் கூட சரியாக குடிக்காததுனால ஸ்கின் எப்போவுமே ஒரு ட்ரை ஆகுது, டீஹைட்ரேட் ஆகிறதுனால ட்ரை ஸ்கின் வருதுங்க. இதுக்கு பேசிக்காக நம்ம உணவு முறையில் என்னென்ன உணவுகள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதில் பப்பாளி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயுமே ஆரஞ்சு, சாத்துக்குடி மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கும்பொழுது ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாகவே ஸ்கின்னுக்கு பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு பீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தோல், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆரஞ்சு பழங்களை நம்ம டெய்லி ரெகுலராக ஒன்று நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். ஸோ நம்மளுடைய அதே மாதிரி கருப்பு திராட்சையை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்போதும் ஸ்கின் டோனுக்கும் ட்ரைனஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குங்க. நைட்டு நீங்கள் தூங்கும்பொழுது அருகன் தைலம் இல்லைன்னா குங்குமாதி தைலம் பயன்படுத்தலாம்.
ஸோ அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் தூங்கும்பொழுது நம்ம சருமத்தில் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிச்சு நைட் இதை அப்ளை பண்ணுறோம். காலையில் நீங்கள் ரொம்ப சோப் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் என்ன ஆகுதுன்னா சருமம் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு மாற்றாக நலுங்கு மாவு பொடியோ இல்லை பஞ்சகல்ப குளியல் பொடியோ பயன்படுத்தலாம். முக்கியமாக அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய அந்த கோடை காலங்கள்லையோ இல்லை பனிகாலங்கள்லையோ நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ட்ரை ஸ்கின் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பரங்கிப்பட்டை சூரணம் இதை நம்ம பயன்படுத்தலாம். பரங்கிப்பட்டை சூரணம் நம்ம பயன்படுத்தும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுங்க. இந்த பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்கிறது ட்ரை ஸ்கின் மட்டும் கிடையாது. எக்ஸிமா, சொரியாசிஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இந்த பரங்கிப்பட்டை சூரணம் ரெகுலராக காலை இரவு இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேளையாவது இதை நம்ம பாலில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ அதிகமான ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த பரங்கிப்பட்டை சூரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது. ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதை தாண்டி வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சருமத்திற்கு எண்ணெய் குளியல் அவசியம். ஸோ எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ அதிகமாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன், லோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்கன்னா கவலை வேண்டாம். உங்களுக்கு எண்ணெய் குளியல் நீங்கள் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை உங்களுக்கு மறைய ஆரம்பிக்குது. இதற்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா காயத்திருமேனி தைலம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ காயத்திருமேனி தைலம் நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடங்கள் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்சகல்ப குளியல் பொடியோ நலுங்கு மாவு பயன்படுத்தியோ குளிச்சுக்கிட்டே வரும்போது ரொம்ப ட்ரை ஆகுது. ஒரு சிலருக்கு ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் இந்த ஆயிலை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது என்ன காலநிலை மாறுபாடு இருந்தாலும் நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரி நான் சொன்ன உணவுகளையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.